صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم في الميزان صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم في الميزان صلاة دائمة بدوام ملك الله. السلام عليكم يا أبا العباس عليه السلام. السلام عليكم يا أبا العباس عليه السلام. السلام عليكم يا أبا العباس عليه السلام. அப்போ வல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க, நபியே உங்களின் பக்கம் அருளப்பட்டதையும், ஒமா உன்சில மின் கபிலிக் உங்களுக்கு முன்னால் அருளப்பட்டதையும் ஈமான் கொள்வார்களே, அப்படிப்பட்டவர்கள் இந்த குர்ஆன் என்ன செய்ய நேர்வழி காட்டும். வபில் ஆகிரத்தி ஹும் யுக்கினூன், மறுமையை கொண்டு இவர்களே உறுதி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். யாரு? உங்களின் பக்கம் அருளப்பட்டதையும் அந்த வேதக்காரர்கள் நம்புவாங்க. உங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட தௌராத், இன்ஜீல், ஜபூர், 110 சூஃபுகள் இவைகளையும் நம்புவார்களே புதர்கண்ண, அவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குர்ஆன் நினைச்சி நேர்வழி காட்டும். இந்த அல்லதீனவை அந்த அல்லதீனில் உண்டு துவைக்கிறது. ரைட்டா? வபில் ஆகிரத்தி மறுமையை கொண்டு ஹும் யூக்கினூன், இவர்களே உறுதி கொள்ளக்கூடியவர்கள். உங்களின் பக்கம் அருளப்பட்டதையும் முன்னாள் வேதங்களையும் நம்பினவங்க இருக்காங்களே, அவங்க தான் என்ன செய்வாங்க? மறுமையும் நம்புவாங்க. விளங்குதா? இங்கே ஜாரு மஜ்ரூர் முற்படுத்தி முத்தல்லக்கு பிற்படுத்தப்பட்டிருக்கு யூக்கினூன்கிறத. உண்மை வேறு அல்லாஹ் சொல்லியிருக்கான் லமீர ஃபசலை, அது அஸ்ருடைய அர்த்தம் வைக்கணும். வபில் ஆகிரத்தி மறுமையை கொண்டு, விளங்குதப்பா, ஹும் இவர்கள் தான் யூக்கினூன் உறுதி கொள்ளக்கூடியவளாக இருக்கும். யூக்கினூன் ஈகானன் உறுதியாக உறுதி கொள்ளக்கூடியவளாக இருக்கும். எப்படிப்பட்ட உறுதி? ஜாலமஹு அத்தோடு நீங்கி போய்விடுமே, மாக்கானு அழகி இந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த ஒன்று நீங்கிவிடுமே. அது எப்படி? அவனு எப்படி அக்கீதா கொண்டிருக்கான்னா, யூதர்கள்லாம் நசாராக்கள்லாம் எப்படி நம்பியிருக்கானு ஒன்றா, மீன் அன்னல் ஜன்னத்தை சொர்க்கமாகிறது, லா எதுகுருவா அதில் நுழைய மாட்டார்கள், இல்லா மன்கான ஹூதன் யூதர்களாக ஆகிவிட்டவர்களை தவிர, அவன் நசாராக்களாக ஆகிவிட்டவர்களை தவிர சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்ற அக்கீதாவில் இருந்தும் எதன் மீது இருக்கின்றார்களோ அந்த ஒன்று இத்துடன் நீங்கி போய்விடுமே, அப்படிப்பட்ட உறுதியாக உறுதி கொள்வார்கள். அப்போ யூதர்கள்லாம் என்ன நினைக்க வச்சுருக்காங்க? யூதர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. நசாராக்கள் விளங்கியிருக்காங்க, நசாராக்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்படி குர்ஆன்லேயே ஆயத்து வருதுலப்பா, வலா எதுகுனுல் ஜன்னத்தை இல்லா மன்கான ஹூதன் நசாரா. அப்போ யூதர்கள் சொல்கிறான் நாங்கள் தான் போவோன்றான், நசாராக்கள் சொல்கிறான் நாங்கள் நசாராக்கள் மட்டும்தான் போவோங்கிறான். நாங்கள் நிறையத்துக்கு போவோம் தான் யூதன்னு சொல்கிறான். ஒரு 40 நாள் கிடப்போம். ஏதோ எழுதி கொடுத்த மாதிரி விளங்குது. எங்கள் மூதாதையர்கள் 40 நாள் காளை மாட்டை வழங்கிட்டானுவோம். அந்த 40 நாளைக்கு வேணால் நாங்கள் கிடக்கணும் அறுபதில். அதுக்கடுத்து நாங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. அந்த அக்கீதாவே இருக்கு அவன்கிட்ட. யூதர்களாக ஆகிவிட்டவர்களை தவிர, நசாராக்களாக ஆகிவிட்டவர்களை தவிர சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள் என்பதிலிருந்தும் எந்த அக்கீதாவின் மீது ஆயிருந்தார்களோ அந்த அக்கீதா அத்துடன் நீங்கி போய்விடுமே, அப்படிப்பட்ட உறுதியாக உறுதி கொள்வார்கள். மேலும் அண்ணன் நார நரகமாகிறது, லன் தமஸ்ஸகும் அவர்களை தாக்காது, தீண்டாது, தொடாது, இல்லா ஐயாமம் மஅதூதா எண்ணப்படக்கூடிய 40 நாட்களை தவிர. 40 நாள் காளை மாட்டை வழங்கினாலாம். அந்த 40 நாள் நாங்கள் நரகத்தில் கிடப்பா, அப்புறம் எங்களை வெளியாக்கிடுவான். நீங்கள் எங்களுக்கு பாரமாயிருங்க. தகுலுஃபூன்னா எங்களுக்கு யார் பாரமாயிருவா? நாங்கள் வெளியே வந்துடுவோம், நீங்கள் உள்ளே போயிடுவோம், எங்களுக்கு பாரமா. இந்த எருவு மாடு இவனுக்கே சட்டம் போட்டுக்கிட்டான். இதில் விளங்குது. இந்த அக்கீதாவும் நீங்கிடணும். அண்ணன் நார நரகமாகிறது, லன் தமஸ்ஸகும் இவர்களை தாக்காது, தொடாது, இல்லா ஐயாமும் மஅதூதா எண்ணப்படக்கூடிய சில 40 நாட்களை தவிர. 40 நாள் தான் வணங்கினாலும் கால மாட்டேன். எண்ணப்படக்கூடிய 40 நாட்களை தவிர நரகம் அவர்களை தாக்காது என்பதில் இருந்துதான் எந்த கொள்கையில் ஆயிருந்தார்களோ அந்த கொள்கையத்துடன் நீங்கி போய்விடுமே, அப்படிப்பட்ட உறுதியாக அவர்கள் நினைச்சுவாங்க உறுதி கொள்ளக்கூடியவர்கள். மேலும் பக்தி லாஃபியும் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதிலிருந்துதான் அவர்கள் சொர்க்கத்தினுடைய நியமத்துகள் துனியாவுடைய நியமத்து மாதிரி இருக்குமா அல்லது வேறையா இருக்குமா, அதில் வேறு கருத்து வேறு கொண்டிருக்கான். எவ்வளோங்கதுப்பா எப்பா பக்தி லாஃபியும் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதிலிருந்துதான் ஃபீ நஈமில் ஜன்னா
ஃபி நஈமில் ஜன்னத்தி சொர்க்கத்தினுடைய இன்பம் அஹுவ அது மின் ஜின்சி நஈமி துன்யா துன்யாவினுடைய நியமத்தினுடைய அந்த இன்பத்தினுடைய வகைகளில் கட்டுப்பட்டதா அவ கைரி அது அல்லாதில் கட்டுப்பட்டதா என்பதில் இருந்துதான். விளங்குதப்பா? விளங்குதா? அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளக்குள்ளாக இருந்தார்களே அப்படிப்பட்டதிலிருந்தும் அந்த ஒன்று நீங்கி விடுமே, அந்த ஒன்று நீங்கி விடுமே, அப்படிப்பட்ட யகீனாக உறுதியாக உறுதி கொள்வார்கள். அடுத்து இன்னும் இந்த இது பண்ணாங்களாம். எப்படி? வஃபி தவாமிஹி எவ்வளோ சொர்க்கத்தின் நியமத்து நிரந்தரமானதா, ஒன்கித்தாயிஹி அது அருந்து போகக்கூடியதா என்பதிலேயும் அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்களே அப்படிப்பட்டதில் இருந்தும் விளங்குதப்பா, எதன் மீது ஆயிருந்தார்கள் அந்த கொள்கை அந்த அக்கீதா அத்துடன் நீங்கி விடுமே, அப்படிப்பட்ட உறுதியாக உறுதி கொள்வார்கள். சொர்க்கத்தினுடைய நியமத்து நிரந்தரமானதா, அது இன்கித்தாவை அருந்து போகுமா? நம்மெல்லாம் சொல்கிறோம் சொர்க்கத்தினுடைய நியமத்துகள்லாம் நிரந்தரமானது, ஹாலிதீன ஃபீஹா அபதா, சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டா நிரந்தரமாக அங்கே இருந்துக்கிட்டு இருப்பான், அது வெளியே வரவே மாட்டான். விளங்குதா? ஆனால் அக்கீதா கொண்டு இருக்கோம். ஆனால் அவனுவா அது நிரந்தரமானதா அது இன்கித்தா ஆகுமாங்கிறது கருத்து வேறுபாடு இருக்கு அவங்கள்ட்ட. இப்போ விளங்குதா? இதெல்லாம் நீங்கி போகக்கூடிய அளவுக்கு உறுதி கொள்ளணும். இதில் விளங்குதா? அடுத்து இங்கே வபில் ஆகிரத்தும் யூக்கினூன்னு ஜாரு மஜூரை முற்படுத்தி யூக்கினூன் என்பது என்ன செய்யப்பட்டிருக்கு, பிற்படுத்தப்பட்டிருக்கு. முத்தல்லங்க உண்மை வேற இங்கே இருக்குது. அவங்க நல்லா அசிர் செஞ்சு பேசணும். இவர்கள் தான் மறுமையை நம்பக்கூடியவர்கள். அதான் சொல்கிறாங்க வஃபி தக்தீமி சிலத்தி, சிலத்தினா ஜாரு மஜூர்னு அர்த்தம். ஜாரு மஜூருக்கு ஜாருக்கு அதுக்கு எங்கேயாவது கொண்டு சேர்க்கணும், அதை இணைக்கணும். அதான் சிலாங்கிறாங்க, மௌசூல் சிலா இல்லை. வஃபி தக்தீமி சிலத்தி இங்கே ஜாரு ஜாரை ஜாரு மஜ்ரூரை முற்படுத்தியிருப்பதிலேயும் பினாயி யூக்கினூன அலாஹும் உம்மின் மீது யூக்கினூனை அமைத்திருப்பதில் அப்படி படிக்கணும். பினாயி யூக்கினூன அலாஹும் உம்மின் மீது யூக்கினூனை அமைத்திருப்பதிலேயும் ஜாரு மஜ்ரூரை முற்படுத்தியிருப்பதிலேயும் இருக்கிறது கபர் முகத்தம். தஅரீதும் பிமா பிமன் ஒருவனை குத்தி காமிப்பது இருக்கிறது, அல்லது சிலர்களை குத்தி காமிப்பது இருக்கிறது. தாரீதும் பிமன் சிலர்களை குத்தி காணிக்கிறது இருக்கிறது, சிலர்களை குத்தி காணிக்கிறது இருக்கிறது. அதாகும். விளங்குதப்பா? இவர்களை தவிர உண்டானவர்கள், இவர்களை தவிர உண்டானவர்களை குத்தி காமித்தல் இருக்கிறது. எப்பா உங்களின் பக்கம் அருளப்பட்டதையும் நம்புவாங்க, உங்களுக்கு முன்னால் அருளப்பட்டதையும் நம்புவாங்க. விளங்குதப்பா? மறுமையை கொண்டு இவர்களே உறுதி கொள்ளக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த குரான் நேர்வழி காட்டும் அப்படின்னு சொன்னதுனால இவர்கள் அல்லாத கொள்கை உள்ளவர்களாக இருக்கானுவோ. அவங்க வேதத்தை மட்டும் நம்புவான், நபி ஸல்லல்லாஹு வேதத்தை குரானை நம்ப மாட்டான். விளங்குதப்பா? அவனுடைய அக்கீதாக்கள்லாம் மாற்றமாக இருக்கும், அவங்களையெல்லாம் குத்தி காமிக்கிறது. ரைட்டா? தஅரீதும் பிமன் அப்போ சொல்லு. வஃபி தக்தீமி சிலத்தி சிலாவை முற்படுத்தியிருப்பதிலையும் பினாயி யூக்கினூன அலாஹும் உம்மின் மீது யூக்கினூனை அமைத்திருப்பதிலேயும் இருக்கிறது கபர் முகத்தம். தஅரீதும் பிமன் சிலர்களை குத்தி காமிப்பதாகும். இவர்கள் அல்லாதவர்களை குத்தி காமிப்பது இருக்கிறது. அவங்க யார்? அஹ்லில் கிதாப் வேதக்காரர்களிலிருந்தும் இவர்கள் அல்லாதவர்களை குத்தி காமிப்பதாக இருக்கும், குத்தி காமிப்பதாக இருக்கிறது. மேலும் வபி அன்னை ஏத்திகாதகும். விளங்குதப்பா? வபி அவங்களுடைய ஏத்திகாது பி அம்ரில் ஆகிரத்தி ஆகிரத்தினுடைய விஷயத்தில் ஐரு முத்தாபிக்கின் அது நேர்பாடானது கிடையாது என்பதையும் குத்தி காமிப்பதாக இருக்கும். அவங்களுடைய அக்கீதாக்கள்லாம் மற்றவங்களுடைய அக்கீதா இருக்குல்ல, இவர்கள் அல்லாத அக்கீதா ரசூல் ராமனுக்கு அருளப்பட்டதையும் நம்புகிறாங்க, அவங்களுக்கு அருளப்பட்டதையும் நம்புகிறாங்க. விளங்குதப்பா? இது அல்லாத சிலர்கள் இருக்கானுவோ. அவனுடைய ஏத்திகாதெல்லாம் என்ன செய்யாது, அப்படி இருக்காது. வபி அன்னை ஏத்திகாதகும் இவர்கள் அல்லாதவருடைய ஏத்திகாது நம்பிக்கை ஃபி அம்ரில் ஆகிரத்தி ஆகிரத்தின் விஷயத்தில் ஐரு முத்தாபிக்கை நேர்பாடு இல்லாததாக இருக்கும் என்பதையும் குத்தி காமிக்கூடியதாக இருக்கும். விளங்குதப்பா? வலா சாதீரின் அது உண்டாகவில்லை, அன் ஈகானின் உறுதியை தொட்டும் உண்டாகவில்லை
என்பதையும் குத்தி காமிப்பது இருக்கிறது. ரைட்டுப்பா. மற்றவங்களாம் அவனுக்கு ஆர்வமையை பற்றி அவனுக்கு உறுதி கொண்டிருப்பது அது விளங்குதப்பா. சரி, நேரானது கிடையாது. அது உறுதியை தொட்டு உண்டு பண்ணதும் கிடையாது, உறுதியை தொட்டும் ஏற்பட்டதும் கிடையாது, உறுதியான விஷயம் கிடையாது. அவனால் அவங்க வீட்டில் சொல்லிக்கிறான். விளங்குதா? நரகத்தில் 40 நாள் கிடப்போம், வெளியே வந்துடுவோம், நீங்கள் எங்களுக்கு பாரமாயிருவீங்க, நாங்கள் யூதர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவோம், நசாராக்கள் தான் சொர்க்கத்துக்கு போனோம். அவனா ஏற்றிக்காது கொண்டிருக்கான். இது எங்கேயாவது வேதத்திலே வந்திருக்கே? அவங்க வேதத்திலே வந்திருக்கா? இல்லை. அந்த வேதத்திலே இப்படி தான் வந்திருக்கே. முகமது நபின்னு வருவாங்க, அவங்க தான் இறுதி நபி, அவங்கள ஈமான் கொண்டு வந்து அவங்க வேதத்தில் வந்திருக்கு. தௌராத்து, இஞ்சில் எல்லா வேதத்திலையும் மாமலத் ஃபத்ரத்தும் மினர் ருஸுலி இல்லா பஷரத் கௌமஹா பி கல்லம்பியாவு. எந்த நபிமாருடைய இடைவேளையும் போகவில்லை அந்த நபிமாருடைய உம்மத்துக்கு உங்களை பற்றி சோபனம் சொல்லியே தவிர. இறுதி நபி முகமது நபி, ஹாத்த நபி, சையீதுல் அம்பியா வருவாங்க. அவங்களை சந்திக்கிற பாக்கியம் கிடைத்தால், வாய்ப்பு கிடைத்தால் அவங்க கையம் பிடிச்சி களிமா சொல்லுங்க தான் இருக்கு. தௌராத்தில் இப்படி தான் வந்திருக்கு. அவன் உனக்கு பேசுகிற பேச்செல்லாம் உறுதியை வச்சா பேசுகிறான். உறுதியை வரா சாதிரின் அன் யக்கீனின், யக்கீனை தொட்டு வந்த விளக்கம் அல்ல. இது சரியானதும் கிடையாது. விளங்குதப்பா? நயிறு முத்தாபிகின், அது சரியானதும் கிடையாது. ரைட்டா? அதெல்லாம் தவறு என்பது எல்லாம் குத்தி காமித்தல் சிலாவை முற்படுத்தியிருப்பதிலையும், ஜாரு மஜூரை முற்படுத்தியிருப்பதிலையும், உம்முல கொண்டு போய் யூகினோட அமைத்திருப்பதிலையும் இருக்கிறது. ரைட்டா? சரி, யூகினூன் இருக்குல்லப்பா, அது யக்கீன் தானே இருக்கு மஸ்தரு. யக்கீன்னா என்ன அர்த்தம் தம்பி? ஆதாரத்தோடும் அறிவை வச்சு சிந்திச்சும் இதற்கிட்ட நக்கலியத்தான ஆதாரம், அக்கலியத்தான ஆதாரத்தை வச்சு ஒரு விஷயத்தை எடுக்கிறது தான் யக்கீனா. யக்கீனா அக்கலியத்தான ஆதாரம், நக்கலியத்தான ஆதாரம், அறிவுபூர்வமான ஆதாரம், வேதங்களில் சொல்லப்பட்டது, அல்லாஹ் ரசூல் சொன்னது, இவைகளை வைத்து ஒரு விஷயத்தை எடுக்கப்பட்டால் அதுக்கு யக்கீனுங்க வாங்கலாம். ரைட்டா? போடுறாங்க பாரு. ஒல் யக்கீன், யக்கீன் என்பது இத்கானுல் இல்மி, ஒரு இல்மை உறுதிப்படுத்துவது, பி நஃபிய ஷக்கி சுபகத்தி அனுபவம், அந்த விஷயத்தை விட்டும் விளங்குதப்பா சந்தேகம் சம்சயமெல்லாம் நீங்குவது கொண்டு ஒரு இல்மை உறுதி பண்ணுவதாக இருக்கும். அந்த இல்மை விட்டு எதெல்லாம் நீங்கி போயிடும்? சந்தேகங்கள்லாம் நீங்கி போயிடும், சம்சயம் நீங்கிவிடும். அதை கொண்டு ஒரு விஷயத்தை உறுதி கொள்வது. விளங்குதப்பா? நல்லரன் ஆராய்ச்சியாலும் வஸ்துதலாலன் ஆதாரம் தேடுவதால் நக்கலியத்தான ஆதாரம், லக்கணியத்தான ஆதாரத்தை தேடுவதன் மூலமாகும், அறிவுபூர்வமான ஆதாரத்தின் மூலமாகவும் அந்த விஷயத்தை விட்டும் சந்தேகமெல்லாம் நீங்குவது கொண்டு ஒரு விஷயத்தை உறுதி கொள்வது. அதுக்குதான் யக்கீனுங்கிறதான். விளங்குதா? வலிதாலிக்கு இதனால்தான் அகலியத்தான ஆதாரம், அகலியத்தான ஆதாரம்லாம் இருந்தால் தான் யக்கீன் சொல்லலாங்கிறதுனால. அல்லாவுடைய இல்முலாம் அப்படி கிடையாது. அப்படியேங்க இல்லை, அல்லாஹ் ஆராய்ச்சி செஞ்சு வேறு இவங்கள்லாம் பார்த்தா அவன் சொன்னான், அவே அல்லாவுடைய இல்மை என்ன செய்யக்கூடாது? யக்கீன்னு சொல்லக்கூடாது. அல்லாவுடைய அவன்கிட்ட இருந்தானே செய்தியே வருது. சொல்கிறதே யார் தான்? அவன் ஆதாரம் பிடிச்சா சொல்லணும். அவன் சொல்கிறது தான் சட்டம், அவன் சொல்கிறது தான் வேத வாக்கு. அப்போ அல்லாவுடைய இல்மை யக்கீனான இல்முன்னு சொல்லலாமா? மனிதனுடைய பேச்சை தான் யக்கீனானதுன்னு சொல்லணும். என்னவா அக்கலியத்தான ஆதாரம், அக்கலியத்தான ஆதாரத்தை வச்சு பேசுகிறாங்கிறது. மறுமைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னு நம்மளுக்கு மறுமை குரான்லேயும் இருக்குது, ஹதீஸ்லேயும் இருக்குது. நம்ம அறிவும் அப்படி தானே சொல்லுது. இதுக்கு ஒரு முடிவு வேணுமில்லப்பா. எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல. பரீட்சை, அதுக்கு ரிசல்ட்டுன்னு ஒன்று வரத்தானே செய்யும். நம்ம பரீட்சை ஹாலில் நம்ம உட்காந்துருக்கோம், இதற்கு ஒரு ரிசல்ட் வேணுமில்ல, அது மறுமையில் தான் ரிசல்ட் வரும். இப்போ விசாரிக்கவே மாட்டான். என்ன எடுத்தானப்பா, இதை சொல்கிறது விளங்குதப்பா. வலிதாலிக்க இதனால், எதனால்? யக்கீன் என்றால் அக்கலியத்தான நக்கலியத்தான ஆதாரத்தை வைத்து, அக்கலியத்தான நக்கலியத்தான ஆதாரத்தை வைத்து உறுதி கொள்வதுங்கிறதுனால். லா யூசபு பிஹி இல்முல் பாரித்தாலா, பாரித்தாலாவுடைய இல்மை இந்த யக்கீனை கொண்டு என்ன செய்யப்படாத? வர்ணிக்கப்படாது. வலுல் உலூமுல் லரூரியத்து, வதீகியத்தான இல்மு இதை கொண்டு வர்ணிக்கப்படாது. பதீகினா பார்த்தோன்னே தெரியாது, ஆராய்ச்சிலாம் செய்ய வேண்டிய தேவையில்லை.
அதுக்கு யக்கீன் சொல்லாமா? பதீயான விஷயங்கள், பதாகத்தான விஷயங்கள், பார்த்த உடனே தெரியக்கூடிய விஷயங்கள், பார்த்த உடனே தெரியக்கூடிய விஷயங்கள். ஒரு மனிதன் 2 இடத்தில் இருக்க மாட்டாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானேப்பா. ஏதாவது பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுட்டு வந்தா இன்னைக்கு 14ஆம் தேதி விளங்குதப்பா, ஜூலை 14ஆம் தேதி 9 மணிக்கு பைலாய் பாடத்திலையும் 7வது முறாக்கள் இருந்தார்கள், புகாரி ஷரீஃப் பாடத்திலையும் இருந்தார்கள். சொல்ல முடியுமா? இஜித்திமா வித்தைனி மஹால், எப்படிப்பா ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருந்தீங்க? கல்வி வருமா இல்லையா? இது பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற இல்மா? இது பதீகியான இல்மு. விளங்குதப்பா, சிந்திக்காமலே வர்ற இல்மு. இதுக்கெல்லாம் யக்கீன்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் நினச்சக்கூடாதே. அதான் வலா யூசபு பிஹி, இந்த யக்கீன் என்பதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு இல்மும் வர்ணிக்கப்படாது. வலுல் இலூமுல் லரூரியத்து, பதீகியான இல்மும் வர்ணிக்கப்படாது. ரைட்டப்பா. அடுத்து வல் ஆகிரத், ஆகிரத்துங்கிற வார்த்தை பெண்பால், அதனுடைய ஆண்பால் ஆகிர். ஆகிருங்கிறது இசும் வாயிலே கேளு விளங்க, ஆகிருங்கிறது இசும் வாயில், அதனுடைய பெண்பால் தான் ஆகிரத்து. என்னதானே? ஆனால் அசலில் தாருல் ஆகிரான் தான் இருக்குமா? எப்படி தான் இருக்கும்? தாருல் ஆகிரா. அதை விட்டுட்டாங்க. சிவத்து தான் ஆகிரத்துங்கிறது. ஆகிரத்துங்க என்ன இருக்கு? துனியாவும் அப்படி தான், தாரு துனியா தான். ஆனால் துனியான்னு தான் சொல்லுவாங்க. மௌசூ போக்கப்பட்டிருக்கு சிவத்து. சிவத்தாக இருந்தாலும் அது அலம், அலமும் பில் கலபா, கலபத்தை கொண்டு சிலதை அலமாக்குவாங்க. அப்படிதானே? அந்நஜுமி என்றால் சுரையா என்ற நட்சத்திரத்தின் மீது என்ன செய்யப்பட்டுருச்சு? அது தகலீபு செய்யப்பட்டுருச்சு. அது வேலை வருதா? அலமும் பில் கலபா. வசுபா இருந்தாலும் எது ஆகிரத்து என்பது வசுபா இருந்தாலும் கலபத்தை கொண்டது அலமாக்கப்பட்டுச்சு, மறுமைக்கு பேர். துனியாவும் அப்படிதான். துனியாவிலும் இம்மைக்கு பேர் அது அலமும் பில் கலபா, கலபத்தை கொண்டு என்ன செய்யப்பட்டுச்சு? அலமாக்கப்பட்டுருச்சு. ரைட்டுப்பா. சில வார்த்தைகளை சிலருக்கு அலமாக வச்சுருக்காங்க. சில வார்த்தைகளை தயனீசுல் ஆகிர், ஆகிருடைய பெண்பாலாக இருக்கும். அது சிஃபத்து தார், தாருக்கு சிவத்தாக இருக்கும். ஏப்பா எப்படி இருக்கும்? தாருல் ஆகிரா தான். தாருல் ஆகிராவை தான் ஆகிரத்து ஆகிரத்து நினைறோம். தாரை விட்டுறோம், சிவத்தை மட்டும் சொல்கிறோம். ரைட்டுப்பா. ஆகிரத் என்பது தயனீசுல் ஆகிர், ஆகிருடைய பெண்பாலாக இருக்கும். சிஃபத்து தார், அது தார் என்பதற்கு சிவத்தாக இருக்கும். தாருல் ஆகிரான் விளங்குதா? எதை வச்சு நம்ம சொல்கிறோங்க இது சிவத்து தான், இதுக்கு தாருன்னு போக்கப்படுன்னு எப்படி சொல்கிறோன்னா, பி தலீலி கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லின ஆதாரத்தை கொண்டு, தில்கத் தாருல் ஆகிரத்து நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதாங்கிறான் அல்லாஹ். ஏய், தில்கத் தாருல் ஆகிரத்து, இந்த மறுமையின் இல்லம், நஜ்அலுஹா, அதை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம், லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி, பூமியில் ஆணவத்தை நாடாத, வலா ஃபஸாதன், குழப்பத்தை நாடாதவர்களுக்கு இந்த ஆகிரத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கோங்கிறான் அல்லாஹ். பத்தில்க தாருல் ஆகிரான் தான் சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. எழுதுனப்பா. அப்போ அது வஸ்ஃபு தான். அது என்னது தான்? அசல்ல வஸ்ஃபு தான். ஆனால் குலிபத்து, அதை கலபத்தினுடைய அலமாக ஆக்கப்பட்டுருச்சு. ஒலிபத்தின் எப்படி எடுத்து வைக்கணும்? கலபத்தினுடைய அலமாக வசுவாக இருந்தாலும் இல்லை, நாசிர்ங்கிறது இஸ்மு வாயில் தான்பா. ஆனால் ஒருத்தனுக்கு பேரா வச்சிடறோம்ல, அது அலமு மன்கூல், அது அலமு மன்கூல். நாசிர்லாம் ஜெயிதெல்லாம் அலமு மன்கூல் மஸ்தராக இருந்துச்சு, ஒருத்தனுக்கு பேரா வைக்கப்பட்டிருக்கு. இப்ராஹிம் இஸ்மாயில்லாம் அலமே முருத்தஜில்வாங்க. அது இயற்கையிலேயே அலமாக உள்ளது, இயற்கையிலேயே அலமாக உள்ளது இப்ராஹிம் இஸ்மாயில்லாம். அலமே முருத்தஜில், அலமே மன்கூல், அலமும் பில் கலபத். அப்போ இது வசுவு தான், தாருக்கு என்னது வசுவு தான். ஆனால் ஒலிபத்து அதை மிகைப்பாக்கப்பட்டுருச்சு. துன்யா, துன்யாவை போல. துன்யாங்கிறது இம்மைக்கு பேராக்கப்பட்டதை போல, ஆகிரத்துங்கிறது மறுமைக்கு என்ன செய்யப்பட்டுருச்சு? பேராக்கப்பட்டுருச்சு. விளங்குதப்பா. தாருக்கு சிவத்து
ஏம்ல தாருங்கிறது ஆண்பால் மாதிரி தெரியுதா? தாருங்கிறது ஆண்பாலா பெண்பாலா? பெண்பால் இல்லை. ஏன்னா துவைரத்துன்னு ஒரு இதாயத்தினுடைய அழுதுருக்காங்க. தாருக்கு தஸ்கீரு துவைரத்து. சில பெண்பால் லெவலில் இருக்கும். விழுந்திருக்க பெண்பாலோட அடையாளம் 3. என்னது? அந்த குண்டு தே, ஃபாத்திமா, தல் ஹாவில் உள்ள தேலர்கள் தான் பெண்பால் தான், குண்டு தான். மக்சூரான அலிபு, மம்தூனா அலிபு, ஹபூலா, ஹம்ரா, பெண்பாலுடைய அடையாளம் 3. இதெல்லாம் லெவலில் தெரியும். லெவலில் தெரியாததும் இருக்குது, தகுதியில் இருக்கும். அதுதான் தாருங்கிறாங்க. தாரு பெண்பால் தான். என்னுடைய தஸ்கீர் துவைரத்துன்னு வருது, இதாயத்துன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ அது வஸ்வா இருந்தாலும் ஒலிபத்து அதை அலமும்பில் கலபாவாக ஆக்கப்பட்டுருச்சு. அது அலம், அது உலகத்துப்பா மறுமைக்கு அது பேர். துன்யா, துன்யாவை போல துன்யாவை எப்படி இம்மைக்கு பேர் ஆக்கிட்டோமோ அதே போல் மறுமைக்கு அது பேர் அலமும்பில் கலபாது. அன்னஜிமுங்கிறது சுரையாக நட்சத்திரத்துக்கு அலம் ஆக்கினது மாதிரி. அல் பைத்துங்கிறது காபாவுக்கு அலமாக்கியாச்சு. அல் பைத்துனால எதுதான் எடுக்கும்? காபாவை தான் எடுக்கும். அல் ஹதீஸ்னால நபிசல்லாமுடைய பேச்சை தான் எடுக்கும். அப்படி தானேங்க? அல் குர்ஆன் என்ன நபிசல்லாம் அருளப்பட்ட வேதத்தை தான் எடுக்கும். இதெல்லாம் அலமும்பில் கலபா. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. சரி. வபில் ஆகிரத்தி யூகினூன். நாஃபி இமாமை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்னஹு நாஃபி இமாம் ஹஃபஃபஹா. விளங்குதப்பா? வபில் ஆகிரத்தி என்பதை லேசுபடுத்தி சொல்கிறாங்க. பி அதிஃபில் ஹம்சத்தி, ஹம்சாவை விடுவதை கொண்டும், இல்காய் ஹரக்கத்திகா, அந்த ஹம்சாவினுடைய ஹரக்கத்தில லாமி, லாமின் மீது இடுவதை கொண்டும் போடுவதை கொண்டும் லேசுபடுத்துகிறாங்க. இப்பா ஏய், ஆகிரத்தில் ஹம்சா இருக்குல்லப்பா, அலிஃபுக்கு ஹம்சாவுக்கு வித்தியாசம் என்ன? ஏராப் இல்லாமல் காலேன்னு வருது இல்லை, அந்த காஃபில் உள்ளதுக்கு பேர் அலிஃபுங்குவாங்க. ஏராப் வந்துட்டா அது ஹம்சா. விளங்குதா? ஆகிரத்ங்கிறது ஏராப் இருக்குல்ல, அதுக்கு ஹம்சா. அந்த ஹம்சாவில் உள்ள ஹரக்கத்தை தூக்கி எது கொடுத்துருது? லாமுக்கு சுக்குன்ல, லாமுக்கு சுக்குனை கொடுத்து ஹம்சாவை தள்ளிடுறது. வபிலேஹிரத்தி ஹும் யூகினூன். எப்படி? வபிலேஹிரத்தி, வபிலேஹிரத்தி ஹும் யூகினூன் சொல்கிறது. கேட்டப்பா? நாபி மாமை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அன்னஹு அவர்கள் ஹஃபஃபஹா, இதை ஆகிரத் என்பதை, அபில் ஆகிரத் என்பதை லேசுபடுத்துகிறாங்க. அதிபில் அம்சத்தி, அம்சாவை போக்குவதை கொண்டும், நீல்காய் ஹரக்கத்தியா, அந்த அம்சாவினுடைய ஹரக்கத்தியால் லாமி, லாமின் மீது இடுவதை கொண்டும் போடுவதை கொண்டும் அவங்க லேசுபடுத்தி ஒபிய லேஹீரத்தும் யூகினூன்கிறாங்க. ரைட்டா? அடுத்து ஒபில் ஆகிரத்தியும் யூகினூன் தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்களாம்? யூகினூன் வாவை ஹம்சாவாக்கிறது. எப்படி? வாவை ஹம்சாவாக்கி ஒபில் ஆகிரத்தியும் யூகினூன்னு சொல்லுவாங்களாம். ரைட்டப்பா? குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. யூகினூன் எப்படி ஓதப்பட்டிருக்கு? யூகினூன் என்று ஹம்சாவாக்கி, கல்பில் வாவி ஹம்சத்தன், வாவை ஹம்சாவாக புரட்டுவது கொண்டு யூகினூன் என்று ஓதப்பட்டிருக்கிறது. எழுதுனப்பா? குறிய யூகினூன் பி கல்பில் வாவி ஹம்சத்தன். ஏன் பி லம்மி மாக்கபலஹா? இப்பா வாவை ஹம்சாவாக புரட்டுவாங்க. வாவை ஹம்சாவை புரட்டி சொல்கிறதுலாம் இருக்கே, ஆனால் அந்த வாவுக்கு லம்மு இருக்கணும். இங்கே லம்மு இல்லையே, இந்த வாவுக்கு சுக்குன்ல இருக்குது. இருந்தால் என்ன, அதுக்கு முன்னாள் எழுத்து லம்மு இருக்குல்ல, யூகினூன்ல. அதை கவனித்து சொல்லியாச்சு. எதை கவனிச்சிய? எதில்? ஹம்சாவில் சுக்குன் இல்லாட்டாலும், லம்மு இல்லாட்டாலும் சுக்குன் இருக்கு. அதுக்கு முன்னால் எழுத்து லம்மு தானே இருக்கு. ஏய்க்கு அதை வச்சு இங்கே சொல்லிடுறது யூகினூன். விளங்குதா? அது லேசாக்கிடுச்சு அதை. என்கிட்ட காசு இல்லாட்ட என்ன ஒன்று தான் இருக்கே அப்படின்னு சொல்லுவான்டா இருக்குமா நண்பர்கள்ட்ட. காசு எடுத்துகிட்டு வாமான்ட்டப்பா, சரி பரவாயில்ல, ஒன்றை இல்லாட்ட என்ன ஏன்டா இருக்குன்னு சொல்லுவான்ல. அதே மாதிரி ஹம்சாவில் வாவில் லம்மு இல்லாட்டாலும் அதுக்கு முந்தின எழுத்துக்கு லம்மு இருக்குது. எழுதுனப்பா? இதான் விளங்குதானே? பி கல்பில் வாவி ஹம்சத்தன், ஏன் பி லம்மி மாக்கபலஹா, அந்த ஹம்சா வாவிலே லம்மு இல்லாட்டாலும் அதுக்கு முன்னால் எழுத்துக்கு
லம் இருப்பதின் காரணத்தினால் வாவை அம்சாவாக புரட்டப்பட்டுருச்சு. ஏன்? இஜ்ரான் லஹா மஜ்ரல் மதுமூமத்தி, முன்னால் உள்ள எழுத்துக்கு லம்மு செய்யப்பட்டிருப்பதை நடத்தாட்டியதினால். விளங்குதப்பா? ஏய் இஜ்ரான் லஹா, அந்த அம்சாவை விளங்குதா நடத்தாட்டியதினால், மஜ்ரல் மதுமூமத்தி லம்மு செய்யப்பட்டது நடக்கும் இடத்தில் நடத்தாட்டியதினால், அதற்கு முன்னால் உள்ளது லம்மு செய்யப்பட்டிருப்பதின் காரணத்தினால் வாவை அம்சாவாக ஆக்குவது கொண்டு யோக்கினூன் என்று படிக்கப்பட்டிருக்கு. இல்லை விளங்குதானே? அதில் சுக்குன் இருந்தாலும் அதுக்கு முன்னால் உள்ள இடத்துல லம்மு இருக்க தானே செய்யுது. அதை கவனித்து என்ன செஞ்சாச்சு? யோக்கினூன் அம்சாவை மாற்றிட்டோம். வாவை அம்சாவை மாற்றலாம், ஆனால் அதுக்கு லம்மு இருக்கணும். அதுக்கு லம்மு இல்லையே, இல்லாட்டாலும் அது முன்னால் உள்ள இடத்துல லம்மு இருக்குல்ல. அதனால இஜ்ரான் லஹா, அந்த அம்சாவை நடத்தாட்டியதினால், மஜ்ரல் மதுமூமத்தி சொல்லுப்பா, லம்மு செய்யப்பட்டதனுடைய இடத்தில் நடத்தாட்டியதினால், அதுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு லம்மு செய்யப்பட்டிருப்பதை கொண்டு வாவை அம்சாவாக புரட்டுவது கொண்டு யோக்கினூன் என்று ஓதப்பட்டிருக்கு. ஃபி உஜூஹ், உஜூகிலே ஓதப்பட்டிருப்பதை போல. ஃபி உஜூன்னு என்னதுங்க அர்த்தம்? உஜூகிலே, உஜூகில் வந்து உஜூஹுங்க வாங்கலாம். ஒக்கித்தவிலே ஓதப்பட்டிருப்பதை போல, புரட்டப்பட்டிருப்பதை போல. உஜூகில் எப்படி புரட்டிட்டாங்க? வாவு தானே இருக்கே, அது எப்படி புரட்டியாச்சு? உஜூ அம்சா வச்சு படிப்பாங்க. ஒக்கித்த அதில் வந்து என்ன செய்வாங்க? ஒக்கித்தன்னு அம்சா வச்சு படிப்பாங்களாம். இதில் வாவை அம்சாவை புரட்டுவதை போல புரட்டப்பட்டுருச்சு. ஒரு நதீருகு, இதற்கு ஆதாரம்லாம் இருக்கா? வாவை அம்சாவா புரட்டலாமா? அதுக்கு கவி கொண்டு வரணும். இருக்குதா? ஐயாமுல் ஜாஹிலியாவில் உள்ள கவி கொண்டு வரணும். ஒரு நதீருகு, இதற்கு உதாரணம் ஹுப்பல் மூக்கிதானி இளைய மூசாவ ஜாயதா இதா அல்லாஹுமல் வக்கூத வக்கூதுவா இதா அல்லாஹுமல் வக்கூது. ரைட்டா? எப்படி? இல்லை ஹுப்ப மூக்கிதானி இளைய, அப்படி படிக்கணும். இல்லை ஹுப்ப இளைய மூக்கிதானிப்பா, நெருப்பை மூட்டுகிற 2 பேர்கள் என் பக்கம் பிரியமாக்கப்பட்டு விட்டார்கள். விருந்தாளிகளுக்காக வேண்டி அடுப்பெரிச்சு சமையல் செய்கிறவங்க எனக்கு பிரியமாக்கப்பட்டு விட்டார்கள். மூசாவை ஜாயதா, மூசாவும் ஜாயதாவும் 2 பேரும் விருந்தாளிகளுக்காக வேண்டி நெருப்பை எரித்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு பிரியமாயிட்டாங்கங்கிறான். விளங்குதப்பா? விருந்தாளிகளுக்காக வேண்டி நெருப்பை மூட்டுகிற 2 பேரும் எனக்கு பிரியமாக்கப்பட்டார்கள். மூசாவும் ஜாயதாவும் பிரியமாக்கப்பட்டாங்க. எல்லா அல்லாஹுமா, அது 2 பேருக்கும் ஒளி தந்தபோது அல் வக்கூது, அந்த நெருப்பு அந்த 2 பேருக்கும் ஒளி தந்த போது, விளங்குதப்பா? அது 2 பேரும் என் பக்கம் பிரியமாக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ மூக்கிதானின்னு தானே இருக்குதே, இதை எப்படி சொல்லுவாங்களாம்? முஅக்கிதானி. இங்கே வந்து மூக்கிதானில் வாவு சுக்குன் தானே பெற்றிருக்கே, வாவு என்ன செய்யப்பட்டிருக்கே? சுக்குன் தானே பெற்றிருக்கே. அதுக்கு முன்னால் உள்ளத்தில் லம்மு இருக்கிறதுனால முஅக்கிதானின்னு படிப்பாங்களாம். எனவே விளங்கிருச்சான்னு கேட்டேன். யோக்கினூனில் வந்து சுக்குன் லங்க பெற்றிருக்கு, லம்மு பெறலையா? ஏன்னா முன்னால் உள்ள எழுத்து லம்மு பெற்றிருக்கு, அதை வச்சு என்ன சொன்னோம்ல, முன்னால் எழுத்து வந்து லம்மு பெற்றிருக்குங்கிறத வச்சு அது கவி இருக்கானு இருக்கு. மூக்கிதானின்னு படிக்கிறான். மூக்கிதானி வாவு சுக்குன் தானே பெற்றிருக்கு, அது அம்சா வாக்கி எப்படி படிப்பாங்களாம்? மூக்கிதானி என்று படிச்சிருக்கான் அந்த கவிஞன். அதே போல தான் இங்கேயும் யோக்கினூன் முன்னால் எழுத்து லம்மு பெற்றிருப்பதுனால அந்த இதை என்ன செஞ்சாச்சு? ஹம்சாவை மாற்றியாச்சு. உலாயிக்க அலாஹுதம் மிர்ரப்பிஹிம் வ உலாயிக்க முஃப்லிஹூன். இவர்கள் விளங்குதப்பா? உலாயிக்க, இதுக்கு தரிக்கி என்னன்னா ஹபரா. எதுக்கு ஹபரு? என்ன பேசாத, எதுக்கு ஹபர்னா ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, ஸாலிகல் கிதாபு, இது வேதம், இதிலே சந்தேகம் கிடையாது, அல்லாஹ்வுடைய புறத்தில் தள்ளப்பட்டது என்பதிலே. முதலில் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். முடிச்சிருது அதோட. அல்லதீன யூமினூன பில் கைபி, மறைவானதை நம்புவார்களே, யுகீமுன ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே, வபில் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் தந்ததிலிருந்து செலவு செய்வார்களே, அப்படிப்பட்டவர்கள்
உலாயிக்க அலாஹுத மிர் ரப்பியும், இவர்கள் ரப்புடைய புறத்திலிருந்து உண்டான அவனுடைய ரப்புடைய புறத்திலிருந்து தான் நேர்வழி மீது இருக்கிறார்கள். ஓ உலாயிக்க உங்கள் புலிஹோன், இவர்கள் தான் ஜெயசீலர்கள், இவர்கள் தான். அப்போ இது அல்லதீன அல்லதீன இருக்குல்ல, அதை முத்தகீனோடு சேர்க்காம தனியாக படித்து இதை பிடிச்சதுக்கு கபராக்கிறது. அது முத்ததா வாக்கி இதை கபராக்கிடலாம். எடுத்துனப்பா. இந்த உலாய்க்கு அலாவுத மிர்ரபியும் என்பது ஜும்லத்து. அல் ஜும்லத்து, இந்த ஜும்லா ஃபி மஹல்லி ரஃபை, ரஃபையினுடைய இடத்தில் இருக்கிறது. எந்த இடத்துல இருக்கு? இன் ஜுஇல அஹதுல் மௌசூலைனி, ரெண்டு மௌசூலில் முந்தியதை ஆக்கப்பட்டால், அப்படி கொடுக்கணும். இன் ஜுஇல அஹதுல் மௌசூலைனி, ரெண்டு மௌசூலில் முந்திய மௌசூலான அல்லதீன யுமினூன பில் கைப் இருக்குல்ல, அந்த அல்லதீனவை மஃசூலன் பிரிக்கப்பட்டதாக ஆக்கப்பட்டால், அனில் முத்தகீன் முத்தகீனை விட்டும் பிரிக்கப்பட்டதாக ஆக்கப்பட்டால் ரஃபைனுடைய இடத்தில் இருக்கிறது. ஹபருன் லஹு, அந்த அல்லதீன என்ற முந்தின அல்லதீன இருக்குல்ல, அதுக்கு இது ஹபராக இருக்கும். வக்க அன்னஹு லம்மா கீழ சொல்லப்பட்ட போது உதல்லில் முத்தகீன், விளங்குதப்பா, இந்த குரான் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லப்பட்ட போது கீழே கேட்கப்பட்டது போலும், கேட்கப்பட்ட மாதிரி இருக்கு, இப்படி எடுத்து வைக்கணும். இதான் விளங்குதப்பா. ஏய் ஒக்க அன்னவு லம்மா கீழே உதலில் முத்தகீன், இந்த குரான் முத்தகீன்களுக்கு என்ன செய்யும், அப்படி தானப்பா. ஏய் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லப்பட்ட போது கீழே கேட்கப்பட்ட மாதிரி இருக்குது. மா பாலுகும், இவங்களுடைய காரியம் என்ன, ஹுஸ்ஸூபி தாலிக், விளங்குதப்பா. ஹுஸ்ஸூபி தாலிக், முத்தகீன் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்களே, முத்தகீன் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்களே, உடைய காரியம் என்ன என்று கேட்கப்பட்ட மாதிரி இருக்குது. இப்போ உஜீப, அதுக்கு பதில் சொல்லப்படுகிறது பி கௌலிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லை கொண்டு பதிலளிக்கப்படுது. முத்தகீன்களுக்கு ஏங்க நேர்படிக்கு காட்டப்படுது, அவங்கள முத்தகீன் ஏன் அல்லாஹ் வர்ணிக்கிறான் ஏன்னா, அதுக்கு பதில் சொல்லப்படுது. எப்படி? அல்லதீன யுமினூன பில் கைபி, அவங்க கைபை நம்புகிறாங்க, தொழுகையை நிலைநிறுத்துகிறாங்க, தொழுவை என்ன செய்கிறாங்க, நிலைநிறுத்துகிறாங்க, அவர்களுக்கு நாம் தந்ததிலிருந்து என்ன செய்கிறாங்க, செலவு செய்கிறாங்க. அவே தான் அவங்களாம் முத்தகீன்கள். அவங்களாம் யார்? முத்தகீன்கள். ஆகவே இந்த இவர்கள் தான் எங்கே இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய நேர்வழியின் மீது இருக்கிறாங்க. எழுதுனப்பா, ரேட்டை அர்த்தம் வைக்கிற ரேட் தானே. விளங்குதா விளங்கலையில? இப்போ உஜீப பி கௌலி அல்லதீன யுமினூன பில் கைபி இலா ஆகிர் ஆயா, அந்த ஆயத்தினுடைய கடைசி வரையா, அல்லதீன யுமினூன பில் கைபி யுகீமூன ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவங்க கைபை நம்புகிறாங்க, கேட்டேன், கைபை நம்புகிறாங்க, தொழுகையை நிலைநிறுத்துகிறாங்க, நாம் கொடுத்ததுலேருந்து என்ன செய்கிறாங்க, செலவும் செய்கிறாங்க. ஆகவே தான் அவங்களுக்கு இந்த குரான் என்ன செய்யுது, இந்த முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுது. இல்லா, அப்படி இல்லை என்றால் முன்னால் கொண்டு சேர்க்கலைன்னா ஃபஸ்தீன் ஆஃபுன், இது முன்னால் உள்ள ஜும்லாவுக்கு காரணத்தை விளக்கக்கூடியதாக இருக்கும். இல்லா அப்படி நம்ம அந்த அல்லதீனுக்கு கொண்டு கபராக கொடுக்கலன்னா இது இஸ்தீனாஃப். இஸ்தீனாஃப்னு என்ன செய்யறதுங்க, முன்னால் உள்ள ஜும்லாவுக்கு பின்னால் உள்ள ஜும்லா என்ன செய்யும், காரணமாக இருக்கும். முன்னால் உள்ள ஜும்லாவுக்கு பின்னால் உள்ள ஜும்லா காரணமாக இருந்தா எடுத்தனப்பா, அது இஸ்தீனாஃப்ங்கிறாங்க. உதன்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இந்த குரான் என்ன செய்யும், நேர்வழி காட்டும். கேட்டேன், ஏன் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுது? உலாய்க்கு அலாஹுத மிர் ரப்பியும், அவர்கள் தன்னுடைய ரப்புடைய பொருத்தினான நேர்வழி மீது இருக்கிறார்கள். அதுவே தான் அவங்களுக்கு நேர்வழி காட்டுது. வந்துருச்சா? இஸ்தினா வருதப்பா. ஏன் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுது இந்த குரானு? அவங்க ரப்புடைய பொருத்தினான நேர்வழி மீது இருக்கிறாங்க, அதனால தான் அது அவங்களுக்கு நேர்வழி காட்டுது. எழுதுனப்பா இஸ்தீனாஃப். அப்போ இஸ்தீனாஃபா வரும்போது ல மஹல்லலஹா, அதற்கு மஹல்லு மேல் யாராப் கிடையாது, யாராப் இருக்காது. அதுக்கு என்ன இருக்காது, யாராப்லாம் இருக்கு. இப்போ அல்லதீனுக்கு ஹபருங்கும் போது ரஃபு இருக்குன்றோம். இஸ்தீனாஃபா வரும்போது என்ன கிடையாது, அதுக்கு உலாய்க்கு அல்லாஹுத மிர் ரப்பியும் யாராப் கிடையாது. விளங்குதப்பா? அது இஸ்தீனாஃபா முன்னால் உள்ள ஜும்லாவை விளக்கும் போது முன்னால் உள்ள ஜும்லாவின் காரணத்தை விளக்குது.
இஸ்தீனாப்னா அப்படி அர்த்தம் வைக்கணும். நபாயிசில் செய்தியை சொல்கிறாங்க. இஸ்தீனாப்னா முன்னார் உள்ள ஜும்லாவின் காரணத்தை விளக்கும். அன்னகு இதுதான் நத்தீஜத்துல் அஹ்காமி வ சிஃபாத்தின் முத்த கத்திமத்தி, இந்த சட்டங்களினுடைய நத்தீஜா போலும் முன் சென்ற சிஃபாத்துகளின் நத்தீஜா மாதிரி இருக்கிறது. அல்லது ஜவாபு சாயிலின் கால, கேட்டானே அப்படி கேட்கக்கூடியவனுக்கு இது பதிலாக இருக்கும். கேட்டானே உனக்கு பதிலாக இருக்கும். அவு ஜவாபு சாயிலின் கால, கேட்டானே அதை கேட்கக்கூடியவனுக்கு இது ஜவாபாக இருக்கும். மாலில் மௌசூஃபீன வியாதி சிவாத்தி, இந்த சிவத்துகளை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடியவுடைய காரணம் என்ன? இந்த சிவத்துகளை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடியவுடைய காரணம் என்ன? முகத்துசு, அவர்கள் குறிப்பாக்கப்பட்டிருக்கிறார்கள். பில் ஹுதா, ஹுதாவை கொண்டு குறிப்பாக்கப்பட்டிருக்கிறாங்களே, இந்த சிவத்துகளை கொண்டு வர்ணிக்கப்படக்கூடிய காரணம் என்ன అని கேட்கப்பட்ட மாதிரி இருக்கு. உடனே உலாய்க்கு அல்லாஹுத மிர்ரபியும் உலாய்களும் உலிவும், யாரெல்லாம் தொழுகிறாங்களோ, யார் கைபை நம்புகிறாங்களோ, தொழில் நடத்துகிறாங்களோ, நாம் கொடுத்தது செலவு செய்கிறாங்களோ, அப்படிப்பட்ட முத்தகையன்களுக்கு இந்த குரான் என்ன செய்யும்? நேர்வழிகள். ஏங்க இன்னும் சிவத்துகள்லாம் இருந்தா விழுந்தர் கேட்டேன், ஏங்க அவங்களுக்கு முத்தகையின் பேர் வருது, குரான் எங்க நேர்வழி காட்டுது? ஆமாம், அவங்க ரப்புடைய பொறுத்து தான் நேர்வழியில் இருக்கிறாங்க. அதுவே அந்த முத்தகையன்களுக்கு குரான் என்ன செய்யுது? எப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் போடுறாங்க. அஹ்சன்த நதீருக்கு, இதற்கு உதாரணம் அஹ்சன்த இலா செய்தி, ஜெயிதுக்கு நீ உபாரம் செய்தாய். ஜெயிதுக்கு நீ என்ன செஞ்சாய்? நீ உபாரம் செஞ்சாய். உபாரம் செஞ்சவனு ஒருத்தன் சொல்கிறான், சதீக்குக்கள் கதீம். விளங்குதா? அவன் பழைய நண்பன். சதீக்குக்கள் கதீம், அவன் உன்னுடைய பழைய நண்பன். விளங்குதப்பா? சதீக்குக்கள் கதீம், அந்த பழைய நண்பன் அக்கி கும்பில் ஏசான், உபாரத்துக்கு தகுதியானவன் தான். ஜெயிதுக்கு நீ உபாரம் செஞ்ச உடனே, ஆமாம் அவன் பழைய கூட்டாளியில்ப்பா, பழைய கூட்டாளி எதுக்கு தகுதியானவன் தான், உபாரம் செய்யப்படுவதற்கு தகுதியானவன் தானே. இவ்வளவுப்பா, பல வருஷங்களுக்கு பிறகு நீங்கள் சந்திச்சுக்கிறீங்கன்னா, நாங்கள்லாம் ஒன்றா ஓதுனுங்க உண்டங்க சொல்லி கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தருவான், தங்க வைப்பான், அப்படி தானே எல்லாம் செய்வான். அப்போ சொல்லு அஹ்சன்த இலா ஜெய்தின், ஜெய்துக்கு நீ உபாரம் செய்தாய். விளங்குதப்பா? உடனே ஒருத்தன் சொல்கிறான், ரைட்டுப்பா, நீ ஜெய்துக்கு உபாரம் செய்கிற, அவன் பழைய கூட்டாளி. சதீக்குக்கள் கதீம், உன்னுடைய பழைய நண்பனான ஜெய்து அக்கீக்கும் வெளியசான், உபாரத்துக்கு தகுதியானவன் தான் நான் சொல்கிறது. இல்லை கைபை நம்பினார்கள், தொழுகையை நிலைநிறுத்தினார்கள், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து என்ன செஞ்சாங்க? செலவும் செய்தார்களே, அப்படிப்பட்ட முத்தகியன்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டும். ஏன் நேர்வழி காட்டுது? அவங்க ரப்புடைய குணத்தின் தான் நேர்வழி மீது இருக்கிறார்கள். கிளீனாக வருது இல்லை? இல்லை விளங்குதானே? நீ ஜெயிதுக்கு உபாரம் செஞ்சோடனே அவன் பழைய கூட்டாளி இல்லைப்பா, பழைய கூட்டாளி உபாரத்துக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வருது இல்லைங்க. கைபை நம்புகிறாங்க, தொழுகையை நிலைநிறுத்துறாங்க, நாம் கொடுத்தது செலவு செய்கிறாங்க, அப்படிப்பட்ட முத்தகியன்களுக்கு இந்த குரான் என்ன செய்ய? நேர்வழி காட்டும். ஏன் நேர்வழி காட்டுதே? அவங்க ரப்புடைய பொறுத்து தான் நேர்வழி மீது தான் இருக்கிறாங்க. அதுவே தான் நேர்வழி காட்டுது. வருதா வரலையா? அப்படிப்பட்ட கேள்வி கேட்கக்கூடியவனுக்கு பதில் தரு. விளங்குதப்பா? பாகிர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.